அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது. ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது, அங்கேதான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. அதுபோல பழக்க வழக்கங்கள் தான். எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள். இதுவரை எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு இடத்திலே எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அரசாங்கத்தின் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு அரசாங்கம் தடுக்காவிட்டால் அங்கே போய் தீபம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். எனவேதான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தலைவர் போன்றவர்கள் எல்லாம் சரியான நேரத்திலே 144 தடை உத்தரவு போட்டு அதன் அடிப்படையிலே யாரும் மலை உச்சிக்கு செல்லாமல் பாதுகாத்தார்கள். நாங்க தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது. ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது, அங்கேதான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. அதுபோல பழக்க வழக்கங்கள் தான். எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள். இதுவரை எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு இடத்திலே எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அரசாங்கத்தின் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு அரசாங்கம் தடுக்காவிட்டால் அங்கே போய் தீபம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். எனவேதான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தலைவர் போன்றவர்கள் எல்லாம் சரியான நேரத்திலே 144 தடை உத்தரவு போட்டு அதன் அடிப்படையிலே யாரும் மலை உச்சிக்கு செல்லாமல் பாதுகாத்தார்கள். அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீப வழக்கு தொடர்பாக அமைச்சர் ரகுபதி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். அமைச்சர் ரகுபதி என்ன விஷயங்களை பேசியிருக்காரு, முழு விவரம்? வணக்கம். திருப்பரங்குன்றம் இரு நீதிபதிகள் தீர்ப்பு தொடர்பாக தற்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி அவர்கள் இது தொடர்பாக நாங்கள் மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம் என்றும், கடந்த 100 ஆண்டுகளாக தீபத்தூண் எனும் சொல்லப்படுகிற அந்த இடத்தில் தீபம் ஏற்றுவது வழக்கமல்ல என்றும், புதிதாக ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக ஒரு ஒப்பீடோடு அவர் பேசினார். அப்பொழுது பேசும்பொழுது ஒரு இடத்தில் சுடுகாடு இருக்கிறது என்றால் அங்குதான் எரிக்க வேண்டும் என்றும், வேறு இடத்தில் அது மாற்றி எரிக்கக்கூடாது, அதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் தொடர்ச்சியாக அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று தெரிவித்த ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசினார். அப்போது அதாவது வழக்கமாக கடந்த 100 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் மட்டும்தான் தீபத்தூண் அங்கு ஏற்றப்படுவதில்லை, வேறு இடத்தில் தான் தீபம் ஏற்றப்படுகிறது. எனவே தற்போது தீபம் ஏற்ற சொல்லக்கூடிய இடத்தில் தீபத்தூணு என்பதற்கான ஆதாரங்களும் இல்லை. அதே போல அது சர்வேக்கள் என்பதற்கான ஆதாரங்களும் தற்போது கேள்வியாக எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கான ஆதாரங்களும் தற்போது இல்லை எனும் பேசிய ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை ஒப்பீடோடு பேசினார். அதாவது ஒரு சுடுகாடு இருக்கிறது என்றால் அந்த சுடுகாட்டில் மட்டும்தான் எரிக்க வேண்டும், இன்னொரு இடத்தில் அதை மாற்றி எரிக்கக்கூடாது, அதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என சர்ச்சைக்குரிய வகையில் அமைச்சர் ரகுபதி தற்போது பேசினார். நாங்க தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது. ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது, அங்கேதான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. அதுபோல பழக்க வழக்கங்கள் தான். எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள். இதுவரை எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு இடத்திலே எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அரசாங்கத்தின் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு அரசாங்கம் தடுக்காவிட்டால் அங்கே போய் தீபம் ஏற்ற வேண்டிய